சாப்பாடு செஞ்சேன். இப்படி ஆயிப்போச்சு குக்கரு. சரி ஓகே பரவாயில்ல. எப்படியும் தேய்ச்சி தானே ஆகணும். பாருங்கள் நம்ம பட்டு மாமி எங்கே மறைஞ்சிக்கின்னு படுத்துக்கிட்டு இருக்கன்னுட்டு. என்னத்துக்கு இவ இங்கே படுத்துன்னு இருக்கான்னு தெரில. ஓகே இங்கே பாருங்கள் பிங்கி எதை வீடாக பார்த்துட்டு எதோ அலறாங்க. என்னன்னு தெரில. நான் வீட்டில் தனியாக எப்போ இருந்தாலும் பயப்பட மாட்டேன். ஏன்னா இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னுட்டு பயப்படுறதில்ல. நம்ம பாப்பாவுக்கு தைரியம் அதிகம். அதனால் பாப்பா இருக்கிற தைரியத்தில் நான் இருப்பேன். நான் மட்டும் இல்லை சுமி கூட. ஆனால் சுமி இல்லாமல் நான் மட்டும்தான் இருக்கிறேன். டாம்ஸே பெரிய பொண்ணு டாம்ஸே இங்கே பாரு. கேமரா பாடி தங்கம். அது தாண்டி தங்கம் ஜல்லண்டி அழகாக பார்க்குது தங்கம். பட்டு பாருங்கள் பட்டு மாமி பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்க்குதுன்னுட்டு. என்னத்த சொல்கிறது. நம்ம செல்லக்குட்டியை பார்த்துட்டு கண்ணு வச்சிடாதீங்க யாரும். தங்க குட்டியை பார்த்துட்டு. நான் எப்பயுமே இந்த லாஸ்ட்டில் தான் படுத்துப்பேன். சுமி அவ்வளவு நான் இந்த ஓரம் தான் இவ்வளோ தான் எனக்கு. இங்கே இந்த சைடு தெரியுது பாருங்க. இந்த கட்டைக்கு பக்கத்தில் தாங்க நான் இந்த கேப்பில் தான் நான் படுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் இந்த ஓரத்துலேயே நான் படுத்துப்பேன் எப்பயுமே. இந்த ஒரு கோடு வருது பாருங்கள் பெட்டில். இந்த கோடு இந்த ஓரமாக தான் நான் படுத்துக்கிறது. இவ்வளோண்டு தான் இருக்குமே எனக்கு ஸ்பேஸு இந்த வீட்டில். ஓகே ஏய் போர்க்களத்துக்கு போகிற மாதிரி ஓடுறத பாருங்கள். என்ன ஒரு சத்தம் வந்தாலும் வெளில போய் எட்டி பார்க்குறது சரிடான்ட்டு ஓட்டாலும். பார்த்தீங்களா பாருங்கள் இதுங்களா செல்ல குட்டிங்களா. யாருமே வீட்டில் இல்லை. இங்கே பாருங்கள் போட்ட லைட்டு போட்ட மாதிரியே இருக்குது அவங்க வீட்டில். அந்த பிளாக்கி தான் இருக்குது இங்கே. அவளும் ஒரு பொண்டானி, அவளும் ஒரு பெண்தானி. மிட் நைட்டில் வந்து இந்த பக்கம் எட்டி பார்த்தா ரொம்ப வியர்டாக இருக்குங்க. வெளியிலே வர முடியாது. ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். பயமாக இருக்கும். ஒரு நாள் நான் சமையல் வீடியோ சாப்பிட்டுட்டு வெளியில் உட்காந்து வீடியோ எடுத்து நான் போடுறேன். ஒரு நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே இந்த பக்கமும் இருட்டு தான், அந்த பக்கமும் இருட்டு தான், எல்லா பக்கமும் இருட்டு தான். இவங்க வீடு இங்கே கட்டிகிட்டு இங்கே இல்லை. அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. ஆளே கிடையாது வீட்டில். எங்கே போனாங்கன்னு தெரில. அவங்க யாருக்கும் உடம்பு சரியில்லை சொந்தக்காரங்களுக்கு. அதனால் போயிட்டாங்க. அவங்க போய் 2 மாதம் ஆகுது. இன்னும் வரவே இல்லை. அந்த ஓலை வீட்டில் ஒரே ஒரு ஆயா இருக்காங்க அவ்வளோதான். அதோட சரி. அவங்க அந்த வீட்டுக்கு வந்து அந்த பக்கம் வழி. அவங்க யாரும் வரமாட்டாங்க. டாமே நீ சொல்லு டாம்ஸே. டாம்ஸே நைட்டில் பாருங்கள் வீட்டுக்கு பின்னாடி எப்படி இருக்கும்னுட்டு. இப்படி தாங்க இருளோன்னு இருக்கும். ஆள் நடமாட்டமே இருக்காது. ஃபுல்லாக மலை மேலே போவோம் அப்படி கிராஸாக. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நைட்டில் ஏதாவது சவுண்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பேய் மாரி சவுண்டு பயங்கரமாக இருக்கும். பயங்கரமான சவுண்டு வரும். ஆனால் என்ன தான் சவுண்டு எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியாதுங்க. ஏதோ ஒரு வியர்டாக சவுண்டு வரும். ஒரு நாள் டென்ட்டு போட்டு உக்காந்து சமைக்கலான்னு இருக்கேன் வீட்டுக்கு வெளியில். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ சொல்லுங்கள். ஒரு நாள் நைட்டு இங்கே வெளில தங்கி போடலாம். ஒரு வீடியோ மேக் பண்ணி. இந்த கேப்லேயும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு.